பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க என்ன பண்ணுது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஹோல்டிங் கம்பெனி ஃபார் தி இயர் அப்படின்னு சொல்லி 31st March ஃபார் தி டேட் asset 31st March 2020 ஓபன் பண்ணி மேல ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் 1 ஈக்விட்டி 2 நான் கரண்ட் லைபிலிட்டி 3 கரண்ட் லைபிலிட்டி டோட்டல் போட்டு இப்போ இந்த கம்பெனி கன்சாலிடேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க மறந்துட கூடாது. ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் தான் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஷேர் கேபிட்டல் பண்ணுவாங்க. அவனோட ஷேர் கேபிட்டல் எம்டி ஷேர் கேபிட்டல் வராது. ஏன்னா அவனோட ஷேர் கேபிட்டல் எம்டி இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருக்கு. நான் இன்வெஸ்ட்மென்ட் வச்சுட்டு அவனோட அசெட் அவனோட லைபிலிட்டி கொண்டு வந்தேன். அவனோட அசெட் நான் 100% கொண்டு வந்திருக்கேன். ஆனா நான் 60% தான் வாங்கியிருக்கேன். ஆனா மிச்ச 40% அட்ஜஸ்ட் பண்ணிதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு போட சொல்ல. அந்த 40% யாரோ ஒருத்தருக்கு போட்டா உள்ள மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டேன். சோ அவனோட ஷேர் கேபிட்டல் எனக்கு வரவே கூடாது. அவனோட அசெட் வரணும். அவனோட 100% ஆஃப் அசெட் 100% ஆஃப் அதர் லைபிலிட்டி 100% ஆஃப் அதர் லைபிலிட்டி. ஆனா நான் வந்து 70% தான் வச்சிருக்கேன். நான் வந்து 80% தான் வச்சிருக்கேன். அப்ப மிச்சம் ஒண்ணு 80% புள்ளி என்னோட அவனோட அசெட் எடுத்துறோம்ல. அந்த அசெட் ஆர் லைபிலிட்டி இருந்து அந்த அசெட் ஆர் லைபிலிட்டி போனா நெட் அசெட் கிடைச்சிருமா? அதுல 80% நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தா குட். மீதி இருக்கிற அந்த 20% இருக்குல்ல அதுக்கான அமௌண்ட் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சொல்லி நம்ம போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் working on one holding minority ratio holding minority HM ratio any holding எவ்வளோ minority இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல கொடுக்கல அப்படினா கீழ பேலன்ஸ் இல்ல ஷேர்ஸ் ஒன்னு தெரியுமா இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவ் சப்சிடரி லிமிடெட் அப்படி சொல்லி 4500 ஷேர்ஸ் கொடுத்திருக்கோம். சப்சிடரி கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்க 6000 ஆகும். அப்ப 4500 க்கு 600 க்கு போனா 80% 60% 90% இது டைரக்ட் கன்க்ளூஷன். ஓகேவா? சோ இங்க ஏதாவது क्वेश्चनல இருந்து பார்த்து என்ன கண்டிஷன் வரும்? இட்ஸ் ஹோல்டிங் மைனாரிட்டி அடுத்து வர்க்கிங் ஆன் 2 டேட் ஆஃப் அக்விசிஷன். என்னது டேட் ஆஃப் என்னைக்கு வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன் அன்னைக்கே வாங்கிங்க தட் இஸ் ஓபனிங் டேட் அன்னைக்கே வாங்கிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓபனிங் டேட் வாங்கிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. கன்ஃபார்ம் ஓபனிங் டேட் வாங்குற மாதிரி கொடுப்போம். கொடுத்தா சமீஸ் மிடில் வாங்குற மாதிரி கொடுப்போம். என்ன வாங்குற மாதிரி 1 ஜூலை 1 அக்டோபர் 1 செப்டம்பர் வாங்குற மாதிரி நம்ம கொடுப்போம். சோ அது எப்போ வேணா கொடுத்துட்டு போறோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரெண்டாவது ஒப்பீனியன் மட்டும் என்ன எழுதணும்? டேட் ஆஃப் அக்விசிஷன். சரி இது இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன். ப்ராஃபிட் ஃபார் தி இயர் இருக்கும்ல நல்லா கவனி 1,4,31,3 இப்போ நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் சொன்னேன்? கேபிட்டல் ப்ராஃபிட் சொன்னேன். நான் இங்க வரையும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்க வாங்கியிருக்கேன். லைக் ஜனவரில 130 செப்டம்பர் அன்னைக்கு வாங்கியிருக்கேன். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள டேட் வரையும் என்ன டேட் என்ன ப்ராஃபிட்? கேபிட்டல் ப்ராஃபிட். அப்போ ஆனா இந்த டேட்டோட ஃபினான்ஷியல்ஸ் கொடுத்துருப்பான். இந்த டேட்டோட ஃபினான்ஷியல்ஸ் கொடுத்துருப்பான். during the என்ன ப்ராஃபிட் ஃபார் தி இயர் அந்த ப்ராஃபிட் ஃபார் தி இயர் எல்லா ப்ராஃபிட்மே ரெவென்யூ ப்ராஃபிட் கிடையாது. பாதி ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட்? கேபிட்டல் ப்ராஃபிட். சோ எக்ஸாம்பிள் ஓபனிங் ஸ்டேட் க்ளோசிங் ஸ்டேட் பார்த்தா 5 lakhs இருக்கு. ஓபனிங் ஸ்டேட் வாஸ் 3 lakhs. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் ஃபார் தி இயர்? 2 lakhs அக்ரூடிங் ஈவன் இன் அசம்ப்ஷன் எடுத்துக்கணும். அந்த 2 லட்சம் ஒரு வருஷமும் 50,000 30,000 ஈவனா வந்து அசம்ப்ஷன் எடுத்துக்கணும். அப்ப 1 லட்சம் இங்க வந்துருக்கும் 1 லட்சம் இங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டா இருந்திருக்கும்? 3 lakhs plus 1 lakh என்ன லாக்கா இருந்திருக்கும்? 4 lakh plus 1 lakh 5 lakh. எனக்கு இந்த டேட் தான் வேணும். இல்ல என்ன டேட்? டேட் ஆஃப் இந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிச்சா இத டேட் ஆஃப் அக்விசிஷன் எழுதி போட்டு சொல்றோம். என்ன சொல்றது? டேட் ஆஃப் அக்விசிஷன் எழுதி வச்சுக்கோ. அப்பதான் நம்ம இந்த டேட் அந்த மாதிரி நடக்கும். இப்போ எனக்கு டேட் ஆஃப் அக்விசிஷன் இன்னைக்கு ஸ்டேட் வேணும். என்ன ஸ்டேட் இஸ் given P&L சென்ட்ரல் ரிசர்வ். that is profit portion தான் ஸ்டேட் சொல்றோம். ஓகேவா? எனக்கு என்னைக்கு ஸ்டேட் வேணும்? டேட் ஆஃப் ரெண்டு டேட்ல எனக்கு ஸ்டேட் வேணும். ரெண்டு டேட்ல எனக்கு ஸ்டேட் வேணும். ஒன்னு டேட் ஆஃப் அக்விசிஷன், இன்னொன்னு டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ஒன்னு டேட் ஆஃப் அக்விசிஷன், இன்னொன்னு டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங். இந்த ரெண்டு டேட்ல எனக்கு என்ன வேணும்? ஸ்டேட் வேணும். ஸ்டேட் இருந்தால என்னால கன்சாலிடேஷன் போட முடியும். டேட் ஆஃப் அக்விசிஷன்ல எதுக்கு ஸ்டேட்னா குட்வில் கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்ல எதுக்கு ஸ்டேட்னா ப்ராஃபிட் பேலன்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்றதுக்கு. சோ இந்த ரெண்டு டேட்ஸ்மே எனக்கு என்ன வேணும்? ஸ்டேட். டேட் ஆஃப் அக்விசிஷன் நீங்க ஸ்டேட் கொடுத்துக்க மாட்டான் சார். if it is 139 னா 14 டேட்டா கொடுத்துருவோம். என்ன டேட்டா கொடுத்துருவோம்? 14 ஆர் இந்த டேட்டா கொடுத்து ப்ராஃபிட் ஃபார் இயர் 2 lakhs கொடுத்துருவோம். ஓபனிங் செட் கொடுத்துக்க மாட்டான். அப்ப
அக்விசிஷன் டேட் கொடுத்துக்க மாட்டான், வெறும் க்ளோசிங் கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஃபார் தி இயர் கொடுத்துருவோம். அப்படி எப்படியோ கண்டுபிடிச்சு என்ன எங்க அரைவ் ஆயிடும், டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு இந்த ஸ்டேட்டை கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம சொல்றோம். டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் என்னைக்கு கொடுத்த ஸ்டேட் இஸ் நதிங் பட் க்ளோசிங் ஸ்டேட். க்ளோசிங் ரிசல்ட் க்ளோசிங் இப்போ working up to date of acquisition. இதே ஹோல்டிங் ரேஷியோ கூட எழுதிடலாம். தனியா போறோம். இது working up only என்ன HM ரேஷியோ date of acquisition. இப்போ working up to capital profit revenue profit calculation. Capital profit revenue profit calculation. What is capital profit? Any profit acquired by the assessee. Any profit acquired by the assessee before any property earned by the subsidiary company. Any property earned by the subsidiary company before acquisition by the நான் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் சம்பாதிச்ச ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட்? நான் 110 வாங்கியிருக்கேன்னா 110 முன்னாடி வரை என்ன ப்ராஃபிட்? கேபிட்டல் ப்ராஃபிட். ஆனா இட் நீட் நாட் தட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபினான்சியல்ஸ் 110 இருக்காது. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபினான்சியல்ஸ் either க்ளோசிங்கா இருக்கும் ஆர் ஓப்பனிங்கா இருக்கும் ஆர் ரெண்டு டேட்டா இருக்கும். ஆனா 110 இருக்காது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 110 அன்னைக்கு ஸ்டேஷனரி. இப்போ பாரு ஒரு சம் எடுத்துக்கோங்க. க்ளோசிங் ஜெனரல் ரிசர்வ். The closing state is GR was 1450. P&L was 1250. Opening state. Opening state na data of acquisition state. Opening state. Opening is nothing but 14. With 31. The credit balance of P&L was 650. GR was 1450. GR la no change. P&L la 60 120 மாறிடுது. இப்போ டேட்டா அக்விசிஷன் கேட்டினா 140. இப்போ டேட்டா அக்விசிஷன் வந்து 14. அப்போ இதுவும் சேம். சில சமயம் ரெண்டு சேமா இருக்காது. கரெக்ட்டா? Data of acquisition meaning என்ன profit? Data of reporting. Data of acquisition meaning என்ன profit? Data of reporting meaning என்ன stage? இதுதான் forward. Then you will forward. Forward means something post. Post acquisition. கரெக்ட்டா? அதான் forward period ஆகும். இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே pre acquisition. Pre acquisition எல்லாமே காஸ்ட் அந்த ரிலேட்டட் ஆகிட்டு தவிர எதிலிருந்து வராது. ப்ரீஎக்ஸிஷன் எல்லாமே நமக்கு என்னது கேபிட்டல் ப்ராஃபிட்டா வந்துமே தவிர எதிலிருந்து வராது. நம்ம பிஎன்எல்ல அவன் ப்ராஃபிட்டோட என் ப்ராஃபிட் ஆட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம டேட்டா அக்விசிஷன் கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸாம்பிள் 14/2016 இதுக்கு முன்னாடி ஏன் பண்ண எல்லா ப்ராஃபிட்டும் அப்படினா இன்னைக்கு உள்ள நம்ம பிஎன்எல் ஜெனரல் ரிசர்வ் எல்லாமே ஹோல்டிங் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் கேபிட்டல் அதுக்கப்புறம் உள்ள ப்ராஃபிட் எல்லாமே ரெண்டா ப்ராஃபிட் சப்சிடரிக்கு அப்படினா எனக்கு ப்ராஃபிட். ஆனா இது சப்சிடரி ரெவென்யூ எனக்கு அது கேபிட்டல் ஏன் கேபிட்டல் நான் இன்னைக்கு தான வாங்குனேன் அவன் அதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்சிருக்கான்ல அப்ப நான் வாங்கணும் போது சம்பாதிச்ச ப்ராஃபிட் நல்லது. ஓபனிங் ஸ்டேக் ஆட்டோ 1000 க்ளோசிங் ஸ்டேக் ஆட்டோ ஆட் பண்ணு 2700 closing opening was 2000 profit for the year was 600 கரெக்ட்டா? இதுல சப்போஸ் இது ஸ்டேட் 14/2016 அப்ப profit for the 600 capital 600 revenue profit அத புரியுதோ. ஓபனிங் ஸ்டேட்னா 2100 closing state na 2700 profit for the year 600
since this is becomes date of acquisition, the profit will become அப்படி என்ன profit? Capital profit. இந்த profit will become revenue profit. Total profit is equal to. இப்போ நான் changing the acquisition date. Once is up to பண்ணல 1 10 up to 1 year அப்ளை பண்ணுங்க. இப்போ 110 நீங்க வாங்கி அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஸ்டேட் வேணும்? டேட் ஆஃப் அப் 110 ஸ்டேட் வேணும். மத்த என்ன ஸ்டேட்? 14 என்ன ஸ்டேட்? க்ளோசிங். அப்ப ப்ராஃபிட் ஃபார் இயர் கிடைச்சா 600. அப்ப 300 ஃபார் 6 मंथ, இன்னொரு 300 ஃபார் 6 मंथ தான். இது ஓபனிங்கா ஜெனரலி டயகிராம் வந்தா இது 2100, இது 2700. அப்ப during the 12 months நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? 600. அப்ப பார் இயர் நீங்க அப்ப 600 இங்க 300 அங்க இங்க 300. அப்ப 300 ஆட் பண்ணா 2000 400. இந்த 300 ரெவென்யூ ப்ராஃபிட். அப்ப நான் டேட் ஆஃப் அக்விசிஷன் இங்க என்ன கேபிட்டல் ப்ராஃபிட் ஆயிடும்? 2400. இந்த ப்ராஃபிட் எவ்வளவு? 300. எப்படினாலும் க்ளோசிங் ஸ்டேட் சேம். க்ளோசிங் ஸ்டேட் சேம் ஆகும். இதெல்லாம் எந்த கம்பெனி வருது? சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி போயிடுது. 2400 is the capital profit, 300 is the revenue profit. இந்த capital profit என்ன பண்ணீங்க? capital profit என்ன பண்ணீங்க? காஸ்ட்ல நான் வாங்கல அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் குட்வில்லா கேபிட்டல் சாம இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணனும்? இத நான் வாங்கல. இதோட சம்பாதிச்ச ப்ராஃபிட் எனக்கு ரெவென்யூ ப்ராஃபிட் தான். அப்படியே என்னோட ரெவென்யூ ப்ராஃபிட் என்ன பண்ணலாம்? போய் ஆட் பண்ணலாம். சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேசிக்கலி டேட்டா ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு என்ன? டேட்டா ரிப்போர்ட்டிங் அன்னைக்கு. சரி இந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி போட்டு காட்டுங்க சார். அப்ப எப்படி 2200 போடுவோம்? இந்த 2200 as on 14 or 110 14. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? 110. அப்ப you need time after adjustment. Closing மாறுமா? மாறாது. இப்போ இந்த 600ல 300 is for first 6 months. அப்ப இந்த 300 இங்க ஆட் பண்ணனும். இந்த 300 மைனஸ் பண்ணேன். 2400 300 2700. இப்போ டேட்டா இது என்ன எந்த ரேட்ல வருது? 110. இது என்ன ஆயிடுது? 110 ஆயிடுதா? என்னவா இருந்துச்சு? 14 ஆச்சு. எப்படி 14 ல 110 க்கு வந்தா? அந்த 6 மாசத்தோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி லெஸ் லாஸ் ஆனா என்ன பண்ணுங்க? லெஸ் பண்ணலாம். நல்ல கவனிச்சா எப்படி அந்த டேட்டுக்கு வரணும்னு சொல்றேன். கவனிக்க லாஸ் சொல்லிருக்கேன். க்ளோசிங் மைனஸ் ஓபனிங் போட ப்ராஃபிட் ஃபார் தி இயர். க்ளோசிங் மைனஸ் ஓபனிங் போட ப்ராஃபிட் ஃபார் தி இயர். இப்போ suppose opening date is the acquisition date na opening profit will become after capital profit. Okay, it will become after revenue profit. இது ரெண்டு ஆட் பண்ணா total profit முடிஞ்சு போச்சு. அப்ப closing அப்படியே பிரிச்சலாம். closingல அப்படியே capital profit அப்படியே revenue profit அப்படியே opening profit அப்படியே will become capital profit. It will become the revenue. இந்த example closing state was 3000, opening state was 2000 profit for the year எவ்வளவு? 1000. இப்போ 3000 closing ஆ so capital profit was 2000, revenue profit was 1000. If opening date இந்த date na acquisition date ஆ ஏன்னா அன்னைக்கு உள்ள ஸ்டேட் இருக்கு. Suppose 110 is the acquisition date. அப்போ 110 is the acquisition date என்ன நடக்கும்? இந்த profit வந்து ரெண்டா பிரிக்கணும். ஏன்? acquisition date என்ன date உள்ளது? 14 இது இன்னைக்கு 14 to 31. கரெக்ட்டா? இது 14 இது 14 to 31 இது க்ளோசிங். அப்ப இந்த 14 to 31 இல்ல அந்த 14 to 110 இங்க வரும். ஏன்னா இது என்ன டேட்? 110. இது 110 தான் மார்க். இது 110 தான் மார்க். இப்ப இருக்கிறது என்னதுல இருக்கு? 14 அப்ப என்ன பண்ணுவோம்? 14 to 110 இங்க வரும். இங்க என்ன வரும்? அப்ப ரிமைனிங் மீதி 110 வரும். அப்ப மாதிரி 6 மாசத்துக்கு பிரிச்சா 500 இங்க மைனஸ் பண்ணிடு. ரிமைனிங் 500 இங்க ரெவென்யூ ப்ராஃபிட். இங்க 500 ஆட் பண்ணுங்க. 2500 is the capital profit. Then cost holding minority. Then holding minority. Adjustment of any adjustment. Closing P&L reserve பண்ணுவோம். Opening P&L reserve பண்ணுவோம். Dividend pay பண்ணிருக்காங்க. Subsidiary company dividend கொடுத்துருக்காங்க. Subsidiary company dividend
closing was 3000. Profit entry எவ்வளவு? 1000. இப்போ 31st March 16 நான் டிவிடெண்ட் இங்க கொடுத்துறோம். 31st March இந்த இயர் இருக்குல்ல. இந்த டிவிடெண்ட் இந்த பக்கம் ஏஜ் பிளஸ் தான் வரும். அப்ப டிவிடெண்ட் என்ன டிவிடெண்ட் கொடுத்துறோம். இப்போ இந்த 3000 ங்கிறது பிஃபோர் டிவிடெண்ட் ஆஃப்டர் டிவிடெண்ட். ப்ராஃபிட் ஏஸ் பண்ணிருப்பா அது டிவிடெண்ட் கொடுக்க போய் மீனா இருக்கு எனக்கு தெரியல டிவிடெண்ட் இருக்கு இது பிஃபோர் டிவிடெண்ட் ஆஃப்டர் டிவிடெண்ட் பிஃபோர் டிவிடெண்ட் இப்போ எனக்கு என்ன பிசினஸ் வாட் இஸ் மை நீட் டிவிடெண்ட் கேபிட்டல் டேட்டா ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு உள்ள ப்ராஃபிட் டேட்டா ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு உள்ள ப்ராஃபிட் எவ்வளவு அக்விசிஷன் முன்னாடி கேபிட்டல் டேட்டா ஆஃப் அக்விசிஷன் முன்னாடி கேபிட்டல் இப்போ டிவிடெண்ட் கொடுத்தாச்சுல அப்ப இந்த கேபிட்டல் குறைஞ்சிருக்கும்ல இந்த பாக்ஸ்ல தான் டிவிடெண்ட் கொடுத்திருப்பா ஏன்னா இந்த பீரியடுக்கான டிவிடெண்ட் தான் பாக்குற இந்த பீரியடுக்கான டிவிடெண்ட் என்ன பண்ணா 2000 ஆனா இந்த டேட்டா கொடுத்திருக்க அப்ப டேட்டா ஆஃபீஸ் ரன்னிங் என்ன இருப்பாரு டேட்டா ஆஃபீஸோட ப்ராஃபிட் குறைஞ்சிருப்பா பாருங்க அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா ஒரு சமத்துல சொல்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க கவனி state was P&L opening was 1250 sorry closing 1250 opening P&L was dividend declared was 10% dividend declared 6000 salary 6000 10% 600 opening later இருக்கு 650 closing later இருக்கு 1250 அப்ப ப்ராஃபிட் ஃபார் இயர் என்ன சொல்லுவா 600 அப்ப இந்த டவுட் இல்ல இல்லனா இந்த டிவிடெண்ட் இல்லனா 650 ஓபனிங் இருக்கு டிவிடெண்ட் கொடுத்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி 1250 ஆயிருக்கு ப்ராஃபிட் பண்ணி என்ன 1000 டிவிடெண்ட் கொடுத்து 1250 ஆயிடுனா you have earned some high profit huge profit ஆனா இது சொல்றீங்க சார் இது க்ளோசிங் மைனஸ் ஓபனிங் closing minus opening on 600 இந்த 650 ல 600 டிவிடெண்ட் உள்ள எத்தனை இருக்கும் 50 தான் ஸ்டில் இங்க என்ன இருக்கு 120 அப்ப எவ்வளவு ஏறி 1200 ஏறி எக்ஸ்ட்ரா நீங்க நம்பர் P&L அக்கவுண்ட் தான் பண்ணலாம் ஓபனிங் வாஸ் 650 க்ளோசிங் வாஸ் 1250 கரெக்ட்டா அப்ப ப்ராஃபிட் ஃபார் இயர் போட முடியாது ஏன்னா டிவிடெண்ட் கொடுங்க ப்ராஃபிட் அப்ராக்சிமேட் தான இல்லனா டிவிடெண்ட் கொடுங்க டிவிடெண்ட் 600 பேலன்ஸ் பண்ணா 1850 1250 இங்க ஆஃப்டர் டிவிடெண்ட் இது ஆஃப்டர் டிவிடெண்ட் டைப் இருக்கு அப்ப இங்க ஆஃப்டர் டிவிடெண்ட் பண்ணுவோம் மைனஸ் 600 இப்போ இன்க்ரீஸ் 1000 சார் இங்க பிஃபோர் அங்க பிஃபோர் டிவிடெண்ட் பண்ணுவோம் அப்ப 600 டிவிடெண்ட் வந்து 1050 னா 600 என்ன பண்ணுவோம் அப்ப 1000 இங்க இருக்கு 6 அப்ப ப்ராஃபிட் பாருங்க 1000 அப்ப இங்க பிஃபோர் டிவிடெண்ட் அங்க பிஃபோர் டிவிடெண்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும் இங்க 650 is before dividend short short 1250 is after dividend short short அது எந்த டவுட் கிடையாது இப்போ இது after dividend ஆ மாத்தனா மைனஸ் dividend இத before dividend ஆ மாத்தனா add dividend ஏன்னா dividend கொடுத்ததுக்கு அப்புறம் 1250 அப்ப dividend கொடுத்ததுக்கு முன்னாடி அப்புறம் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் கண்டுபிடிக்க முடியும் ஏன் சார் இது ப்ராஃபிட் ஃபார் தி இயர் சார் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்ல 650 அதுக்கு அப்புறம் dividend மைனஸ் பண்ணலாம் சார் profit கண்டுபிடிச்சு சொல்லறதா ஃபர்ஸ்ட் 600 கண்டுபிடிச்சு சொல்ல 600 கண்டுபிடிச்சு ரெவென்யூ ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு சொல்ல அதே நம்ம டிவிடெண்ட் மைனஸ் பண்ணலாம் என்னைக்கு டிவிடெண்ட் எந்த பீரியட் டிவிடெண்ட் கொடுக்கலாம் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயருக்கு கொடுத்தும் போது நம்மளோட ஓபனிங் ஸ்டேட் என்ன ஆயிடும்
மாறி இந்த ப்ராஃபிட் என்ன எடுத்து கொடுத்துருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோ. dividend will be paid out of past year profit. நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. dividend will be surely paid out of pre-acquisition profit. இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இது ஒன் ஃபோர் நீங்க டிக்ளேரிங் டிவிடெண்ட் ஆன் செப்டம்பர் 6 மாசம் கழிச்சு ஏஜிஎம்ல டிக்ளேர் பண்ற டிவிடெண்ட் இந்த ப்ராஃபிட்ல டிவிடெண்ட் எடுத்து கொடுப்ப டியூரிங் தி மந்த் 9 மாசம் சம்பாதிச்ச ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க முடியும். அது நெக்ஸ்ட் இயர் தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுக்கலாம். அப்ப இந்த ஏஜிஎம்ல டிக்ளேர் பண்ற டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் ஃபார் லாஸ்ட் இயர். அப்ப இந்த பீரியடுக்கான டிவிடெண்ட் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. அப்ப கரண்ட் இயர்ல நீங்க டிக்ளேர் பண்ற டிவிடெண்ட் கன்ஃபார்ம் வுட் பி அவுட் ஆஃப் பாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் நமக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் தான். அது நோ டவுட். அப்ப பிஃபோர் டிவிடெண்ட் நீங்க ஆட் பண்ணிடுங்க. அப்ப நீங்க என்ன மாத்திக்கோ. ஏன்னா கம்பேரிசன் தப்பா போயிடும்ல. அவ ப்ராஃபிட் ஏன் தப்பா கட்டமா கட்டலாம். இப்போ என்ன பண்ணலாம், நீ 650 இருந்துச்சு, நீ கொடுத்தா 650 கொடுத்துருப்பீங்க. அப்ப நான் வாங்குற ரெடி கொண்டு எனக்கு எவ்வளவு கிடைச்சது 50. நான் வாங்குனதுக்கு அப்புறம் 1250 ஆயிருக்கு. அப்ப 1200 இன்க்ரீஸ். கரெக்ட்டா? நான் முதல்ல 650 இருந்துச்சுங்க, 1250 ஆச்சு. 600 தான் ப்ராஃபிட். அப்ப கொடுத்த ப்ராஃபிட் யாருக்கு கணக்கு? அப்ப இங்க பிஃபோர் டிவிடெண்ட்னா அங்கேயும் பிஃபோர் டிவிடெண்ட், இங்க ஆஃப்டர் டிவிடெண்ட்னா அங்கேயும் ஆஃப்டர் டிவிடெண்ட். சோ அதாவது ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ் கரெக்ட் அத மாத்தாத ஓபன் செகண்ட் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது as per balance இது as per adjustment. சோ இது நீ என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்டர் டிவிடெண்டா மாத்திக்கலாம். ஆனா அந்த சர்டிஃபிகேட் எங்க கொடுப்பீங்க? இங்க சார் இதுல நான் சொல்றது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா க்ளோசிங் டிவிடெண்ட் கொடுத்தாங்க என்ன அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கணும்? பிஃபோர் டிவிடெண்ட் இல்ல ஆஃப்டர் இது கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஆகும். க்ளோசிங் ஓகே, அது எப்படி தெரிஞ்சுச்சு? பிஃபோர் டிவிடெண்ட் பிஃபோர் ஆஃப்டர் டிவிடெண்ட். அப்ப பிஃபோர் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணா ஆஃப்டர் டிவிடெண்ட். அடுத்து க்ளோசிங்ல ஆட் பண்ணு. சரி, இப்போ இதே क्वेश्चन பிசினஸ் அக்வைர்ட் ஆன் இதே क्वेश्चन பிசினஸ் அக்வைர்ட் ஆன் 110. எனக்கு ஒரு சின்ன டவுட். இதெல்லாம் புக்ல இருக்காது, கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லு. இது புக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட். நெட் ப்ராஃபிட் will accrue during the year, accrue evenly during the year. நெட் ப்ராஃபிட்ல டிவிடெண்ட் கொடுத்தப்போ மீதி இருக்கிற ரீடைன்ட் எர்னிங்ஸ் அது will accrue during the year. ஏதா அசம்ஷன் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் accrue டிவிடெண்ட் எங்கேயோ நடந்துருக்கு. அப்ப டிவிடெண்ட் கொடுத்தப்போ ரீடைன்ட் எர்னிங்ஸ் ஈக்குவலா ஏறும் சொல்ல முடியாது. ஆனா நெட் ப்ராஃபிட் ஈக்குவலா accrueன்னு சொல்லலாம். அப்போ இந்த டிவிடெண்ட் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணா அது ரீடைன்ட் எர்னிங்ஸ். இப்போ இது என்ன மாறிடுச்சு? இப்போ 650 ல இருந்து ரீடைன்ட் எர்னிங்ஸ், 650 ல இருந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டிவிடெண்டா பிஃபோர் டிவிடெண்டா? ஆஃப்டர் டிவிடெண்ட் அக்ரூவ்ட் அசம்ஷன் எடுத்துக்கலாமா? அப்ப ப்ராஃபிட் பிஃபோர் டிவிடெண்ட் தான் நம்ம எடுத்துக்கலாம். அக்ரூவ்ட் அதாவது நம்ம ரெண்டு பேக் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க எவ்வளவு கிடைச்சது? 1000. இதுதான் அக்ரூவ்ட் ஈவென்ட். ஓபனிங் ஸ்டேட் இப்போ எவ்வளவு? 50. ஓபனிங் ஸ்டேட் வாஸ் 50. இத டிவைட் பண்ணா இங்க 600, அங்க 600. அப்ப இங்க 600 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 650. இங்க ஆட் பண்ணா 1000. அதான் ஆட்டோமேட்டிக்கா போய்டும். திஸ் ப்ராஃபிட் will be என்ன ப்ராஃபிட்? ப்ராஃபிட். அப்போ 650 600 1000 1000 50 2000. अब इसे देखना चाहिए க்ளோசிங்ல மைனஸ் ஏன் ஓபனிங்ல மைனஸ் ஓபனிங் ஏன் டு அரைவ் அட் அங்க ஆப்ஷன் இங்க ஆப்ஷன் அப்போ we can do the comparison ஆர் இங்க பிஃபோர் டேட்டா மாத்தி அது காம்பினேஷன் ஏன்னா திருப்பி போடும்போது இந்த திருப்பி ஆட் டேட்டா தான் மாத்திரலாம் ரிப்போர்ட்டிங்ல. அதனால ஆஃப்டர் டிவிடெண்ட் லெட் இட் பி ஆஃப்டர் டிவிடெண்ட். இது என்ன மாத்துது ஆஃப்டர். அப்ப டியூரிங் தி பீரியட் ப்ராஃபிட் எடுத்துறோம். இந்த டிவிடெண்ட் குடுத்துறாங்க சப்ஜெக்ட் அத ஹோல்டிங் கம்பெனி டிவிடெண்ட் வாங்கிக்கலாம் கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம 1 வரை வாங்கிக்கலாம். 1 அன்னைக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் ஷேர் வாங்கினா அந்த பர்சன்ட் டிவிடெண்ட் அவங்க கையில வாங்கிருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பிஎன்எல் கட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த டிவிடெண்ட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பிஎன்எல் கட்டி கொடுக்கலாமா? அது எந்த பீரியடுக்கான டிவிடெண்ட்? பாஸ்ட் இயர் நீ அவங்க ஷேர் வச்சிருக்கியா? அப்போ பாஸ்ட் இயர்ல நீ அவங்க ஷேர் வச்சிருக்க. நீ அவனை வாங்குறதுக்கு முன்னாடி அவன் சம்பாதிச்ச காசுல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறான். நீ அவனை வாங்குறதுக்கு முன்னாடி அவன் சம்பாதிச்ச காசுல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறான். அந்த காசை ஒன்னோட இன்கம்னு போடக்கூடாது. நீ அவனை வாங்கினல அதுல இருந்து டிடக்ஷனா போடணும். ஏஎஸ் 13 இன்வெஸ்ட்மென்ட்டே போட்டுருக்கோம். மீடியா அக்விசிஷன்
profit. Pre-acquisition dividend னு சொல்லுவோம். என்னது pre-acquisition dividend. Pre-acquisition dividend நம்ம என்னவா போட்டு கூடாது. P&L ல credit கொடுக்க கூடாது. ஆனா ஒரு P&L தான் credit கொடுத்தாங்க. ஒரு P&L கொடுத்தா பாக்கி இருக்குமா? P&L தான். இங்க ஆல்ரெடி ட்ரீட்மென்ட் அட்ஜஸ்ட். நம்ம பண்ண ட்ரீட்மென்ட்னால இங்க என்ன ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வாங்குற ஒரு டிவிடெண்ட் என்ன பண்ணிருக்கோம் அவங்க? ஷேர் பண்ணிருக்கோம். அது P&L ஏத்திரும் பேலன்ஸ். அது கிரெடிட் பண்ணா ராஜா ஆல்ரெடி பிட் கேரி பண்ணி என்ன ப்ராஃபிட் எடுத்து போயிடும். கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்து போயிடும். அது பண்ண கூடாது சொல்லி சரியா? So in working on two we have to find capital profit and revenue profit. Capital profit and what is revenue profit? Any profit acquired the acquisition date to revenue. Acquisition date அப்புறம் reporting date வரையும் என்ன profit? Revenue profit. Acquisition date வரையும் acquisition date வரையும் on date of acquisition அது என்ன profit? புரியுதா? So closing minus opening போட்டா என்ன கிடைக்கும்? Closing minus opening போட்டா என்ன profit? ஒரு chart ஒரு வெட்டு வரணும். என்னது? Opening என்னது? Closing minus opening போட்டா profit பண்ணுங்க. Closing minus profit for the year படாம என்ன கிடைக்கும்? Okay. உனக்கு இது கொடுத்தாங்க 1800. During their profit was 600. During their profit was net profit for the year 600 கொடுத்தாங்க. Acquisition date 110 கொடுத்தாங்க. இங்க நீங்க எப்படி வருவீங்க? மைனஸ் இங்க இருந்து இந்த டேட் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணா இங்க வரலாம். இங்க இருந்து அந்த டேட் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணா இங்க வரலாம். இல்ல இங்க நீங்க போய் இந்த டேட் ப்ராஃபிட் ஆட் பண்ணலாம். அப்ப இங்க நீங்க போய்டலாம் ஃபர்ஸ்ட் 1800 600 1200 இந்த 600 300 இங்க 300 இங்க 1200 plus 300 இதுதான் ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட் 2000. கேபிட்டல் ப்ராஃபிட் plus ரெவென்யூ ப்ராஃபிட் is equal to closing state. Closing state ரெண்டா பிரிச்சா ஒன்னு கேபிட்டல் ப்ராஃபிட் இன்னொன்னு ரெவென்யூ ப்ராஃபிட். இந்த closing state வந்து தெரியுமா? இந்த P&L plus the general reserve வந்து கம்பெனி ஸ்டார்ட் ஆன டேட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அதுல ஸ்டார்ட் ஆன டேட் வந்து till date of acquisition it will become capital profit. After date of acquisition to date of reporting it will become revenue profit. அதனால தான் closing state நல்லா புரிஞ்சுக்கோ. closing state is nothing but profit or reserve from the year incorporated till the year of reporting. அப்ப இந்த closing report ஆகுனா அந்த year உள்ளது. அதுல அந்த year of incorporation இருந்து still acquisition வரைக்கும் என்னது capital profit. அப்போ அந்த date of acquisition அடி ஸ்டேட் வந்து closing statement டிஃபரன்ஸ் தான் என்னது? profit. அப்போ அந்த closing state 1800 தெரியும், 2500 தெரியும். அப்ப இதான் profit. இது 1800 தெரியும், இது என்ன தெரியும்? அப்ப இது என்னது? 1500. ஏதோ ஒரு closing minus opening போட்டு profit பண்ணிக்கலாம். closing minus profit for the year போட்டு opening profit பண்ணிக்கலாம். opening plus அந்த intermediate profit timing adjustment சொல்லுவோம். timing adjustment எப்போ required? when acquisition is during the year. இந்த நேரத்துல between the year ஏதாவது ஒரு நாள் வந்துச்சுனா நம்ம என்ன adjust பண்ணுவோம்? timing இந்த 600 300 300 9 months வந்துச்சுனா 500 400 200 அப்படி இருந்தா அது மாதிரி timing adjust பண்ணுவோம். எப்போ it is acquisition is during the year. opening ல ரெசிச்சு போயேன். ஓகே அது ஃபுல்லாவே கேபிட்டல் ப்ராஃபிட். during the 600 is revenue profit. closing my total sale என்ன இருக்கு? 1800 இருக்கு. till date of acquisition என்ன ப்ராஃபிட் சொன்னேன்? date of acquisition நீங்க ப்ராஃபிட் 1200. அப்ப இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இதுவா இருக்கும். அப்ப 600 இது நீ மூணு அசம்ப்ஷன் போட்டு வரணும். ஒண்ணு இது பிளஸ் இது இஸ் போடுது, ஆர் இது பிளஸ் இது மைனஸ் இது இஸ் போடுது, ஆர் இது மைனஸ் இது இஸ் போடுது. then the closing state minus revenue profit will be capital profit, closing state minus capital profit will be revenue profit, capital profit plus revenue profit will be plus sales and revenue கொடுத்தோம், opening state கொடுத்தோம், profit for the year கொடுத்தோம், closing state கொடுத்தோம். அப்ப என்ன பண்ணுவோம்? opening state that will be the capital profit. sir opening state 14 கொடுத்தா sir, opening state என்ன கொடுத்தா 14 கொடுத்தா. ஆனா acquisition date வந்து 110, profit for the year கொடுத்தா. acquisition நடுவுல இருக்கா? அப்ப அந்த profit என்ன பிரிக்கணும்? before after அப்படி பிரிக்கணும். before எப்படி ஆட் பண்ணா உனக்கு ஸ்டேட் ஆன் என்ன கிடைக்கும்? what is அது capital profit. after that will be revenue profit. அது இனிஷியேட் பண்ணா closing state கன்ஃபார்ம் சேம் ஆகும். புரியுதா? அப்ப capital profit revenue profit இதுக்கு மேல சம் வரும். So once you arrive at capital profit, அதை என்ன பண்ணுவோம்? holding
holding at the end of the working of 2, the working of 3, capital profit, revenue profit. Initially, I can profit. Closing state. Closing state. Capital profit plus revenue profit will be closing state. That is closing state is the reporting date of the P&L. And the P&L la ஒரு date வரையும் உள்ள P&L is capital. அதுக்கப்புறம் இருந்து இன்னி வரையும் உள்ள P&L is revenue. அது ஒரு date வரையும் உள்ளது அந்த acquisition date அதான் capital profit. அதுக்கப்புறம் இருந்து இன்னி வரையும் உள்ள profit தான் revenue profit. இது ரெண்டே ஆக்ட்னா நம்மளோட closing state வரும். சரி ஓகே. இப்போ என்ன பேசா working on 4 னு வச்சுக்கலாம். ஏனா இது 2 so 4 5 னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 minority interest. Minority அவங்களோட ஷேர் கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் நான் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் 20 இந்த வச்சு போனீங்க அப்ப டோட்டல் ஷேர் கேபிட்டல் ஷேர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் தான் தப்பா இருக்கும் அதனால இங்கிலீஷ்ல வேற வார்த்தை இருக்கு proportionate share of share capital ஓகேவா capital profit less share revenue profit less share minority சார் புக்ல சப்சிடரி கம்பெனி டாட் பண்ணல நம்ம கிரெடிட் போய் ஹோல்டிங் கம்பெனி போய் டைரக்ட் நம்ம போய் சப்சிடரி பிஸ்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கு சார் அத நான் வாங்கவே இல்ல நான் வாங்கினா யாரு மைனாரிட்டி இத சொல்லி கொடுக்கலையே சார் சொல்றாங்க நான் வாங்கினா எங்க போறோம் நான் கேபிட்டல் போடல ஆனா வேற ஒருத்தர் கேபிட்டல் போடுறாங்க அவங்க எல்லாம் என்ன மைனாரிட்டி அப்ப மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆட் பண்ணி மொத்தமா என்ன முடிச்சணும் மைனாரிட்டி ஏன் சார் இது ஆட் பண்றோம் ரொம்ப சிம்பிளா மொத்த அசையை நான் ஆட் பண்ணி போட்டுட்டேன் அவன் மொத்த லைபிலிட்டி எடுத்து நான் போட்டுட்டேன் ஆனா நான் ஒரு காசு தான் கொடுத்துருக்கேன் அப்ப மிச்ச காசு கொடுத்தது யாரு வேற யாரும் அவன் தான் யாரு மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட் அவனை வந்து அப்படியே வந்து லைபிலிட்டியா போட்டுருக்கான் இவனு அதை நீ பிடிச்சு என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாம என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஷேர் போடுறேன் என்னோட டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணல சோ என்னோட ஷேர் கேபிட்டல் கிடையாது என்னோட சப்சிடரி டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவான் அப்ப எனக்கு அவன் எதுல வந்துவான் அது இந்தியஸ் மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட் தனி காலமாக வெந்தினான் ஓகே நோ ஃபைல் அவன் வாங்குறது ப்ராஃபிட் லாஸ் ஓகே அவன் வாங்குறதுல ப்ராஃபிட் லாஸ் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் பேலன்ஸ் பேரண்ட் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ல பேரண்ட் காலம்ல ஒரு அமௌண்ட் சப்சிடரியில இன்வெஸ்ட் பண்ணி போடுறது அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும் இந்த காசு கொடுத்தனால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது ஹோல்டிங் பர்சன்டேஜ் கிடைச்சதா 80% அப்ப ஷேர் கேபிட்டல் ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் 80% கேபிட்டல் ப்ராஃபிட்ல ஒரு கணக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்ல அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க நிறைய பேருக்கு ஏன் கேபிட்டல் ப்ராஃபிட் இங்கே போறோம் ரெவென்யூ ப்ராஃபிட் இங்கே போறோம் அப்படின்னு கேட்பாங்க மைனாரிட்டி ரெவென்யூ ப்ராஃபிட் இங்கே போறோம்ல கேபிட்டல் ப்ராஃபிட் இங்கே போறோம்ல மைனாரிட்டி இன்ட்ரஸ்ட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் minority interest will be calculated on date of reporting date of acquisition அன்னைக்கு minority interest னா இந்த capital profit ஓட ஷேர் தான் இயர் எண்ட்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல அதுல minority share ஆட் பண்ணா இயர் எண்ட் ரிப்போர்ட்டிங் இது date of reporting goodwill will be calculated on date of acquisition வாங்குன அன்னைக்கு நீ profit or loss கண்டுபிடிக்கணும் அது புக் பண்றது தான் date of reporting ஆனா நீ profit or loss எப்படி கண்டுபிடிக்கணும் வாங்குன அன்னைக்கு date of acquisition நீ revenue profit சொல்லுவாங்க date of acquisition நீ என்னெல்லாம் வெச்சு சொல்றோம் share dividend capital share dividend கிடைச்சிருக்கலாம் ஏனா past year profit dividend கிடைச்சிருக்கும் past year ஓட dividend கிடைச்சிருக்கும் அப்புறம் capital profit சார் இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் dividend தனியா மென்ஷன் பண்ணனும் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட் பண்றா என்ன பண்ணுவோம் தனியா மென்ஷன் பண்ணனும் இதான் நெட் இன்வெஸ்ட்மென்ட் லைக் நான் போன காசு கொடுத்தவங்க 50 லட்சம் அதுல எனக்கு 5 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் வந்துச்சு லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் அப்ப செட் ஆப் பண்ணுங்க இந்த 5 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் இதுக்குள்ள இருக்கா இல்லையா இல்ல நான் மைனஸ் பண்றேன் ஓகே ஆஃப்டர் டிவிடெண்ட் தான் போட்டுருக்கோம் அப்ப டிவிடெண்ட் இருக்கா இல்லையா இல்ல அப்ப ஹோல்டிங் சேனல் டிவிடெண்ட் வருமா வராது அப்போ இந்த டிவிடெண்ட் நமக்கு இன்கம் தானே அத இன்கமா போட கூடாது இதுல ஏன் நான் ஆபரேஷன் பண்ணுறதுக்காக நான் புது சின்னல இன்வெஸ்ட்மென்ட் அதனால 50 லட்சம் கொடுக்கல இல்ல 5 லட்சம் கொடுத்தா 40 லட்சம் இப்போ நெட் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு 40 அப்ப நான் எவ்வளவு கொடுத்ததா இருக்கும் நமக்கு 40 lakhs less proportionate share capital 80% 80%
holding share of capital cost. ஏன்னா இது ஆன் ரேட் ஆஃப் அக்விசிஷன் இது ரெண்டு தான் கிடைக்கும். மைனஸ் பண்ணா 45 லட்சத்துக்கு எனக்கு 50 லட்சம் கிடைச்சிருந்தா அப்படின்னா 5 லட்சம் கேபிட்டல் 45 லட்சத்துக்கு 40 லட்சம் தான் கிடைச்சா 5% போட்டு. ஏன்னா 40 லட்சம் கொடுத்துருக்க 40 லட்சம் தான் உனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ 5 லட்சம் ஈஸ் 45 லட்சம் கொடுத்துருக்கா 50 லட்சம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு போட்டா பேலன்ஸ் கேபிட்டல். The cost of control of capital resources. Our cost of computer capital resources. Once in the teacher, last of all, working on 1, 2, 3, 1, 2, 3, 4, 5 வந்தாச்சா இதோட முடிஞ்சிச்சு. நீ கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிடலாம். என்னத்த ஆரம்பிச்சிடலாம்? கன்சல்டேஷன்ல பேலன்ஸ் போகிறோம். டி பேலன்ஸ் போகிறோம். அப்புறமா நம்ம ஃபுல் பேலன்ஸ் போகலாம். ஈக்வி சைக்கிள் போகிறோம். கன்சல்டேட் பேலன்ஸ்ல ஈக்வி சைக்கிள் நிறைய கம்பெனி ஃபுல் பேரண்ட் கம்பெனி ஆர் ஃபுல் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் மட்டும் போட்டா போதும். ஏன்னா அவங்க ஷேர் கேபிட்டல் வராது. கரெக்டா ஹோல்டிங் ஒரு ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் இருக்குமா? ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் எவ்வளோ வரும்? ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் எவ்வளோ? அது நம்ம ஒர்க்கிங் பண்ணணும்ல. ரிசர்வ் சர்ப்ளஸ் சென்ட்ரல் ரிசர்வ் இப்போ ரீடைன் ரெவென்யூ சென்ட்ரல் ரிசர்வ் இப்போ ரீடைன் கரெக்டாக யார் ஆல்ரெடி பேரண்ட் கம்பெனியும் வச்சிருப்போம். அதை எடுத்து போட்டு பேரண்ட் கம்பெனி ப்ளஸ் நம்ம என்ன பண்ணாங்க ரெவென்யூ ஹோல்டிங்கோட ஷேர் அது எப்படி ரெவென்யூ ஷேர் லெஸ் அந்த டிவிடெண்ட் சொன்னாங்கல்ல அவன்கிட்ட வாங்க டிவிடெண்ட் நான் இங்கெல்லாம் மைனஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நீங்கள் டிவிடெண்ட் வாங்கினீங்கன்னா டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் இது நார்மல் டிவிடெண்ட் வாங்கிருக்காங்க. ஆனா அப்படியே டிவிடெண்ட் வாங்கினீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்ல தான் என்ன பண்ணணும் போய்க்கலாம். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் கிரெடிட் பண்ணும்போது என்ன இன்வெஸ்ட்மென்ட் எதுக்கு வச்சோம்? நான் இந்த ஜர்னல் என்ட்ரி தான் பாஸ் பண்ணுவேன். பேங்க் அக்கவுண்ட் டிவிடெண்ட் இஸ் காமன் ஜர்னல். டிவிடெண்ட் பிஎன்எல் பிபியா இன்வெஸ்ட்மென்ட்ல பர்பேன் கேட்டா அது என்ன டிவிடெண்ட் பார்ப்போம். சார் நான் டிவிடெண்ட் எடுத்துக்கலாம். அப்ப பிஎன்எல் பார்ப்போம். சார் பாசிட்டிவ் டிவிடெண்ட் சார் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கலாம் சார். எப்படி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கலாம் சார். அப்ப என்ன இன்வெஸ்ட்மென்ட் அப்போ இந்த இன்வெஸ்ட்மென்ட் தெரியாம கொஸ்டின்ல கொடுத்துருப்போம். டிவிடெண்ட் தெரியாம கிரெடிட் எடுத்துப்பீங்க அந்த கொடுத்துருப்போம். இன்வெஸ்ட்மென்ட் கிரெடிட் தெரியாம கிரெடிட் பண்ணல அவங்க கிரெடிட் கனெக்ஷனா இருக்கு. யார் கிரெடிட் ஹோல்டிங் கம்பெனி கம் ரெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட் ஃப்ரம் சப்சிடி இன்னும் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணு அத சொல்றேன். இந்த பக்கம் அசெட் இருக்குல ஆனா இந்த அசெட் ஆட் பண்ணு இன்வெஸ்ட் பண்ற ஒருத்தர் வரலாறு அதுக்காக அவங்க அசெட் ஆட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ற ஒரு நம்பர் வரலாம் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு அசெட் என்னென்ன அசெட் ஈச் இண்டிவிஜுவல் அசெட் ரெண்டு பேர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட் அசெட் ஆட் பண்ணி டெட்டார் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மியூச்சுவல் அப்ளிகேஷன் பண்ணி ரெண்டு ரிட்டர் ஆட் பண்ற இவன் அவங்க ரிட்டரா இருக்கான். இங்க ரெண்டு கிரெடிட் ஆட் பண்ணுவோம். அதே மியூச்சுவல் அப்ளிகேஷன் இங்க மியூச்சுவல் அப்ளிகேஷன் ஆட் பண்ணி பில்ஸ் ஷீட் ரெண்டு ஆட் பண்ணி பில்ஸ் பேப்பர் ஆட் பண்ணி சம் டைம் சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வரும். பில்ஸ் ஷீட் 30 bills இங்க bills இவன் செக் அனுப்பிச்சிருப்பாங்க. அதான் ரிசீவ் பண்ணுவான் 10,000. அவன் நம்ம இங்கேயோட பேலன்ஸ் காட்டும் bills pay bill 10,000 செக் அனுப்பிச்சான். அப்ப என்ன காட்டும்? இவன் செக் ரிசீவ் 10 மைனஸ் பண்ணா நமக்கு செக் வராது. அப்ப நீங்க எவ்வளவு மியூச்சுவல் அப்ளிகேஷன் பண்ணணும்? 20 மியூச்சுவல் அப்ளிகேஷன் போட்டு 10 ரெண்டு பேருமே எவ்வளவு வந்து கேஷ் இன் டிரான்சிஸ்ல என்னோட பிசினஸ் பேப்பர்லயே 20 மைனஸ் பண்ணி என்னோட பிசினஸ் பேப்பர்லயும் 20 அப்ப மீதி 10 இவன் அம்ஸ்டா அவன் வரல. அப்ப ரெண்டு பேருக்கு காமனா ஒரே ஒரு கேஷ் இன் டிரான்சாக்ஷன் இதே மாதிரி தான் சேம் டேட்டா சிச்சுவேஷன். கரெக்டா ராஜா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்? பில்ஸ் பேபிள் 100 பில்ஸ் ரிசீவபிள் 100 ஆனா பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் 70 வரும். மியூச்சுவல் அப்ளிகேஷன் 100 ஆனா இங்க பேலன்ஸ் 70 தான் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணாத தனியா என்ன பண்ணா தனியா போயிட்டு இப்போ ரெண்டு பேர் சேர்க்கற பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க 100 70 பண்ணிடு. ஓகே 30 டிஸ்கவுண்ட் பண்ணி 30 லைபிலிட்டி டு थर्ड பார்ட்டி
சோ என்ன பண்ணி மினிமம் நம்பர் நீ என்ன பண்ணிடணும் எடுத்துட்டு அந்த மீதி அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கு தெரியுமா அது எய்தர் டியூ டு பில்ஸ் பேபிள் அதிகமா இருந்தா லைபிலிட்டியா போகுது பில்ஸ் ரிசீவ் அதிகமா இருந்தா அசட் ஆகும் தட் இஸ் கேஷ் இன் ட்ரான்சிட் ஆகும் இப்போ இதே 100 பில்ஸ் பேபிள் 70 பில்ஸ் ரிசீவ் அதுவே 70 பில்ஸ் பேபிள் 100 பில்ஸ் ரிசீவ் தான் அர்த்தம் இவன் செக் அவுட்ஸ்டா அவன் வாங்க வரல அப்ப எது கம்மியா இருக்கு சரி எது அதிகமா இருக்கு ரிசீவ் அதிகமா இருக்கு அப்ப 70 அட்ஜஸ்ட் பண்ணி 30 கேஷ் ட்ரான்சிட் சார் எப்படி சார் பில்ஸ் ரிசீவ் வாஸ் 70 பில்ஸ் பேபிள் வாஸ் 100 அப்ப 70 அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரிமைனிங் 30 எது என்னவா இருக்கு பில்ஸ் பேபிள் அப்ப பில்ஸ் பேபிள் 30 பேலன்ஸ் அப்ப ரெண்டுமே ஈக்குவலா மைனஸ் ரெண்டுல ஒரு நம்பர் சின்னதா இருந்தா சின்ன நம்பர் ரெண்டு பக்கம் மைனஸ் பண்ணி எதுல பேலன்ஸ் காட்டுதோ அந்த சைடு பேலன்ஸ் போடு ஏன் சார் அது பேலன்ஸ் போடுங்க சி நீங்க வந்து 100 ரூபாய் பில்ஸ் வச்சுங்க நீங்க பில்ஸ் அக்கவுண்ட் அசெப்ட் பண்ணுங்க நான் தனியா போயிட்டு டிஸ்கவுண்ட் பண்றேன் அந்த டிஸ்கவுண்ட் செட்டில் பண்றதோட லைபிலிட்டி இப்போ உங்க பேர்ல இருக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யார் பேர்ல இருக்கு நம்ம பேர்ல இருக்கு நம்ம அந்த 30 தனியா நம்ம லைபிலிட்டி போடுறோம் புரியுதா என்ன சொல்றேன் சோ கம்மியான நம்பர் எடுத்து பண்ணி நம்ம இந்த ஃபியூச்சர் அப்ளிகேஷன் செட் அப் சோ லாஸ்ட் கான்செப்ட் முன்னாடி கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் தான் இருக்கு இப்போ என்ன பண்ணி இப்போ அசட் ஆட் பண்ணிட்ட கரண்ட் அசட் ஆட் பண்ணிட்ட லைபிலிட்டி ஆட் பண்ணி போட்ட ஷேர் கேபிட்டல் போட்டாச்சு அதர் லைபிலிட்டிஸும் போட்டாச்சு ப்ராஃபிட் பெண்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் ரிசர்வ் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாக் ரிசர்வ் என்ன பண்ணிருக்கோம் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி சேல் பண்ணிருக்கோம் ப்ராஃபிட்டோட இப்போ ரெண்டு பேரும் ஸ்டாக் மெர்ஜ் பண்ணும்போது ஒரே ஃபினான்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் வச்சு கொடுக்க முடியுமா ஸ்டாக் சேம் லைக் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்ப என்ன பண்ணிருக்கோம் சேல் பண்ணிருக்கோம் இவனோட க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன இருக்கு ப்ராஃபிட் அதே சேம் ப்ராஃபிட்டோட P&L இருக்கு இந்த P&L ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம் க்ளோசிங் ஸ்டாக்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அங்க ரெண்டு ஸ்டாக் ஆட் பண்ணி லெஸ் ஸ்டாக் இங்க P&L போட்டுறல இதுல லெஸ் ஸ்டாக் ஈஸியா எஸ் லிமிட்டட் காமிச்சிருக்கோம் 100 ரூபாய் புக்ஸ் 120 ரூபாய்க்கு ஹெச் லிமிட்டடோட க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு ஸ்டாக் ரிசர்வ் யாரோட ப்ராஃபிட் இருக்கும் எஸ் லிமிட்டட் இப்போ ரெண்டு ஸ்டாக்கு ஸ்டாக் ஆட் பண்ணி ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிட்டட் ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிட்டட் ஆட் பண்ணி லெஸ் ஸ்டாக் ரிசர்வ் டெபிட் சைடு அட்ஜஸ்ட்மென்ட் ஓவர் தட் இஸ் அசட் சைடு அட்ஜஸ்ட்மென்ட் ஓவர் லைபிலிட்டி சைடுல இந்த ப்ராஃபிட் இருக்குல இந்த ப்ராஃபிட் எடுத்து போயிட்டு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டே கூடாது ஏன் போயிட்டே கூடாது இந்த ப்ராஃபிட் சப்சிடியரியோட அது எனக்கு மட்டுமா ஷேர் இருக்கு மைனாரிட்டி அப்ப மைனாரிட்டியோட பங்கு போடணும்ல அப்ப இந்த 20 ரூபீஸ் ப்ராஃபிட் ரெண்டு பேருக்கும் குறைக்கணும் என்னோட 80% குறைக்கணும் மைனாரிட்டில 20% குறைக்கணும் அத போயிட்டே தான் இருப்பாங்க ஸ்கீம் இருந்துச்சுனா மேல ரெவென்யூ ப்ராஃபிட் சொல்ல அங்கே எக்ஸ் பண்ணுங்க மேல ரெவென்யூ ப்ராஃபிட் சொல்ல லெஸ் ஆஃப் சொல்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எக்ஸ் ஆகும் தனியா நீங்க பண்ணலாம் ஏன்னா 20 குறைஞ்சிருமா குறைஞ்சு 20 தான ஹோல்டிங் ஷேர் வரும் மைனாரிட்டி ஷேர் வரும் அந்த குறைஞ்ச மைனாரிட்டி ஷேர் தான இப்ப மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அந்த குறைஞ்ச ஹோல்டிங் ஷேர் தான இப்ப நீங்க போடுவேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் இல்லனா என்ன சார் பண்ணணும் சார் பண்ண விட்டுட்டேன் என்ன பண்ணணும் இந்த 20 rupees profit is for holding and minority 80% தான் ஹோல்டிங்க்கு மைனாரிட்டிக்கு அப்ப இது ஓவர் ஸ்டேட்டா 8% the 20 rupees the 60 rupees ஓவர் ஸ்டேட்டட் இங்க 4 ஓவர் ஸ்டேட்டட் இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் அங்க கால் சொல்லுச்சு இங்க ப்ராஃபிட் குறைக்கணும் 20 ரூபாய் ப்ராஃபிட் என்னோட ப்ராஃபிட்லயே குறைச்சிராத அந்த 20 ரூபாய் ப்ராஃபிட்ல 16 ரூபாய் என்கிட்ட 4 ரூபாய் யார்ட்ட போயிச்சு மைனாரிட்டி அப்ப மைனாரிட்டில போய் 4 ரூபாய் போறா என்கிட்ட போய் 16 ரூபாய் போறா அப்போ ஹோல்டிங் சப்சிடரி பண்ணிரலாம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் சப்சிடரி ஹோல்டிங் பண்ணா அப்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் டவுன் ஸ்ட்ரீம்ல ரெண்டு ஸ்டாக் ஆட் பண்ணி ரிசர்வ் பண்ணுங்க ஈவன் அப்ஸ்ட்ரீம்ல ரெண்டு ஸ்டாக் ஆட் பண்ணி ரிசர்வ் பண்ணுனா அசட் செய்த ப்ராப்ளமே கிடையாது ப்ராஃபிட் யார்ட்ட இருக்குன்னு பார்க்கணும் ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனியோடனா ப்ராப்ளம் இல்ல போச்சு மொத்த ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனி போறா ஏன்னா யாரோட ப்ராஃபிட் இருக்கு கம்பெனி ப்ராஃபிட் அதுல யாரும் ஷேர் கிடையாது ஆனா இஃப் ப்ராஃபிட் இஸ் ஃபார் சப்சிடரி சப்சிடரிக்கு ரெண்டு நிக்கிறான் யாரு நான் போறேன் மைனாரிட்டி அப்போ ப்ராஃபிட்யோ லாஸ்யோ ரெண்டு பேரும் சோ இந்த 16 ப்ராஃபிட் என்னோட மைனஸ் பண்ணு 4 ப்ராஃபிட் எடுத்து மைனாரிட்டி இது ஒரு டைம் கரெக்ட்டா இன்னொரு ட்ரீட்மென்ட் சொன்னால
கெயின் வரலாம், லாஸ் வரலாம். உனக்கு சம்ல 2 தான் வரும், ஒரு கெயின் ஒரு லாஸ். அது என்ன வேணா வரலாம், எல்லா சைடும் வேல்யூ பண்ணலாம். பிளான்ட் மிஷினை ரீவேல்யூ பண்ணணுமா, ஃபர்னிச்சர் ரீவேல்யூ பண்ணணும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது. பிளான்ட் மிஷினை ரீவேல்யூ பண்ணணுமா, ஃபர்னிச்சர் ரீவேல்யூ பண்ணணும். பிளான்ட் மிஷினை அப்போர்ட் ரீவேல்யூஷனா இருக்கும், ஃபர்னிச்சர் டவுன்லோட் ரீவேல்யூஷனா இருக்கும். பிளான்ட் மிஷினை டெப்ரிசியேஷன் 10% இருக்கும், ஃபர்னிச்சர் 5% இருக்கும். ஃபிக்ஸ்டு மாற்ற கூட மாட்டாங்க, நம்பர் கூட மாற்றலாம். ஸோ அவ்வளோ ஈஸி கான்செப்ட். இப்போ அசெட் ரீவேல்யூ பண்றோம் ஆன் டேட் ஆஃப் அக்விசிஷன். அன்னைக்கு வர ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் கேபிட்டல் பண்ணிடலாம். கேபிட்டல் இது ரெண்டு டவுட் இல்ல. அப்போ எனக்கு டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆல்ரெடி க்ளோசிங் ஸ்டேட் ரெவென்யூ ப்ராஃபிட் ஆகும். டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் ஆகும் கொடுத்தாங்க. நம்ம கேபிட்டல் க்ளோசிங் ஸ்டேட் இஸ் சப்போஸ் க்ளோசிங் ஸ்டேட் வாஸ் 1800. ஓப்பனிங் ஸ்டேட் டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு என்ன ஸ்டேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ஸ்டேட் அன்னைக்கு it was 1200 போட்டாங்க. அப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் என்ன ஆகும் சார்? டிஃபரன்ஸ் இருக்கு சார், ஒரு 500 மில்லியன் எஸ் எங்க 1200 லெஸ் 1200 லெஸ் 700 இது இங்க ஆட் பண்ணனும்ல 1100. ஏன் ஆட் பண்றீங்க சார்? பிகாஸ் இது ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்ல, சப்போஸ் இது ஆட் பண்ணிடலாம். 1000 எவ்வளவு வேணும் என்னது 700. இப்போ இங்க என்ன இருக்கு 1800. அப்ப ப்ராஃபிட் காஸ்ட் என்ன 1000. எப்படி இந்த 500 ஆட் ஆயிடுச்சு. இங்க 500 மேட்ச் பண்ணா இங்க 2 ஆட் பண்ணனும். அத அட்ஜஸ்ட் பண்ணு. இப்போ 700 1100 1000 ரீவேல்யூஷன் பண்றாங்க. ரீவேல்யூஷன் பண்ற அன்னைக்கு பிளான்ட் மிஷின்ல 50000 ரூபாய் கெயின், ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ்ல 5000 ரூபாய் லாஸ். இப்போ 50000 ரூபாய் கெயின் இன்னைக்கு டேட்டா பாக்ஸ் பண்ணியா 50000 ரூபாய் கெயின். சரி அது கம்மி ரேட் போடுறோம். 300 ரூபாய் கெயின் 50 ரூபாய் லாஸ். இந்த நம்பர் அப்ப என்ன பண்ணணும் 300 கெயின் ஆட் பண்ண ஓகேடா. மைனஸ் லாஸ் அவேஸ் பண்ணு. ஆட் பண்ணா 700 300 1000 9 சம்திங் வரும். இப்போ அசெட் ஏறனதால டெப்ரிசியேஷன் ஏறி இருக்கும். ஆமா, டெப்ரிசியேஷன் ஏறனதால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அசெட் இறங்குனதால டெப்ரிசியேஷன் குறைஞ்சிருக்கும். டெப்ரிசியேஷன் குறைஞ்சதால ப்ராஃபிட் என்ன இருக்கும் ஏறி இருக்கும். அத அப்படியே ரிப்போர்ட்டிங் எடுத்துவாங்க. அப்ப 300 மைனஸ் புது டெப்ரிசியேஷன் போட இங்க ஒரு நம்பர் ஆயிடும். இது ஆட் ஆகும் 50 ஆட் டெப்ரிசியேஷன் போட்டா இங்க ஒரு நம்பர் வரும். அசெட்டோட வேல்யூ க்ளோசிங் வேல்யூ அது கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை இல்லை. என்ன டேட்டா வேணும் டேட்டா. அப்ப this will be the capital profit. இதை எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம்? this will be the revenue profit. அப்ப என்ன சார் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருங்க? இதுவரை நீங்க எக்ஸெல்ல ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்ல கேபிட்டல் ப்ராஃபிட் எடுத்து போயிட்டு லாஸ் ஆர் கெயின் ஆட் பண்ணனும். அந்த லாஸ் ஆர் கெயினா டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன் ரெவென்யூ ப்ராஃபிட் ஏன் டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் கொடுக்குறாங்க? வேல்யூ மாறுனதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் மாறிடும். ஆனா நீ ஒரிஜினல் மெத்தட்ல தான் டெப்ரிசியேஷன் போட்டு போய் இந்த ரெண்டு வேல்யூ தான் அந்த வேல்யூ தான் நீங்க டெப்ரிசியேஷன் வந்துரும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் இருக்கு. அப்ப ப்ராஃபிட் மாறுமா மாறாதா? நல்லா புரிஞ்சுக்கறதா? 110 நீ வாங்கிட்ட 110 நீ அசெட் வேல்யூ 21 இங்க 110 நீ அசெட் வேல்யூ. ஆனா இதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆகுமா மாறுமா? அப்ப டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆனா ப்ராஃபிட் மாறுமா? அதான் ப்ராஃபிட் அசெட் வேல்யூ. இங்க சேஞ்ச் ஆனதுக்கு எங்க எஃபெக்ட் கொடுக்குறாங்க? கேபிட்டல். அப்போ ரெண்டு ஆன்சர் போடணும். ஒரு எஃபெக்ட் இஸ் ஃபார் upward revaluation or downward revaluation on capital profit. other depreciation effect on revenue profit தான் வந்து யோசிக்கணும். அப்ப asset revaluation ட்ரீட்மென்ட் என்ன? upward or downward revaluation will be based on capital profit. For the capital profit. Depreciation for revenue profit. சார் 146 அன்னைக்கு சொல்றீங்க பாப்போம். 146 அன்னைக்கு revaluation. 146 அன்னைக்கு revaluation. 110 அன்னைக்கு acquisition. ரிவல்யூஷன் வந்து எங்க போடு டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் லாஸ் இங்கே போடணும் அங்க போடணும். ஏன்னா இங்க ஒரு 6 மாசம் இருக்கு, இங்க ஒரு 6 மாசம். ஆனா அக்விசிஷன் மொத்தம் யாருன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஆனா டெப்ரிசியேஷன் ஒரு ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, கேபிட்டல் ப்ராஃபிட்க்கும் உண்டு. ஏன் சார்? ரொம்ப சிம்பிள் ராஜா. இது எந்த பீரியட்? போஸ்ட் அக்விசிஷன் பீரியட். இது ப்ரீ அக்விசிஷன். ஆனா நான் பண்றது 1 more அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு பண்ண இன்னைக்கு உண்டு. ஏன்னா இந்த அக்விசிஷன் இது டேட்டா பாக்ஸ். அப்ப நீ பண்ண இன்னைக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் கொடுத்துறல. அப்போ இன்னைக்கு இனி வரையும் மாறி இருக்கும், இனி வரையும் மாறி இருக்கும்.
வந்து இந்த ஒரு டேட் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிடு இதுக்கு அப்புறம் ஒரு டெப்ரிசியேஷன் ஏதாவது ஒரு ஆமா எனக்கு ரிவைட் பண்ணுவோம் வாங்க நீங்க அசெட் ரிவைட் பண்ணுவோம் சும்மா அவனை யாராவது அசெட் ரிவைட் பண்ணுவாங்க ரிவைட் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் பாங்க அசெட் ரிவைட் பண்ணிட்டா நீங்க பண்ணிருப்போம் 14 அன்னைக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அல்டர் பண்ணி ரீட்டெயில் ரேட்ஸ் மாத்திடுவோம் நீங்க கவர் பண்ணலாம் நம்ம குதிரை பேலன்ஸ் ரிவைட் பேலன்ஸ்டா இல்ல ரிவைட் பேலன்ஸ் நமக்கு தெரியாது அசம்ப்ஷன் ஆஃப் ரிவைட் ன்னு சொல்றோம் லைக் நம்மள பொறுத்தவரையும் அப்ரிசியேஷன் ட்ரைனிங்ல என்ன நடந்துருக்கு மோஸ்ட்லி ரிவைட் ஏன் நான் வாங்கும்போது நான் ரிவைட் பண்ணி வாங்குவேன் சம்மியோட முடிஞ்சு போற இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்சுச்சு ஸோ அசெட் ரிவைட் நீங்க என்ன சொல்லிட்டேன் ப்ராஃபிட் அந்த மொத்த ரிவைட் கவுண்டர்ல ரிவைட் ப்ராஃபிட் எல்லாம் will be adjusted against capital profit ஏன் டேட்டா பப்ளிஷிங் ரெடி நடந்துருக்கு இந்த டேட்டா பப்ளிஷிங்னால இது நடந்ததனால ஏதாவது எஃபெக்ட் இருக்கா எதுவுமே இல்ல சார் சரியா சார் லேண்டர் மீட்டிங் டெப்ரிசியேஷனே கிடையாது அப்ப நோ எஃபெக்ட் இருக்கு டெவலப் ப்ராஃபிட்ல எது திங்க் பண்ணாங்க ஆனா லேண்டர் மிஷினரி அதனால தான் ரொம்ப வெரி பர்టిక్యులர் லேண்டர் மிஷினரி பண்ணி சேர்த்துறோம் லேண்டா கொடுத்ததுனால என்ன நினைக்காது டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் ப்ராஃபிட் ஆல்சோ ஏரியா வெறும் கேபிட்டல் ரீவேல்யூஷன் மட்டும் தான் அது மட்டும் ஆட் பண்ணி இப்போ லேண்டர் மிஷினரி ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ஆல்சோ கேபிட்டல் ப்ராஃபிட் ஆல்சோ ஏன்னா டேட்டா பப்ளிஷிங் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் ஆகும் அந்த ரிவைலேஷன் டேட் பண்றதுனால என்ன எஃபெக்ட் ஆகும் டெப்ரிசியேஷன் வரும் அந்த டெப்ரிசியேஷன் இது அப்போர்ட் ரிவைலேஷன் பண்ணா டெப்ரிசியேஷன் என்ன இருக்கும் அவங்க ப்ராஃபிட் என்ன இருக்கும் படுறது டவுன்வர்ட் ரிவைலேஷன் பண்ணா என்ன இருக்கும் டெப்ரிசியேஷன் இருக்கும் ப்ராஃபிட் என்ன இருக்கும் ரைட்டா இருக்கும் டேட்டா இப்போது நமக்கு பேலன்ஸ் கொடுக்கும் அதுல இருக்கிற பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் பேலன்ஸ் தான் ரிவைலேட் பண்ணி சொல்றோம் the plant and machinery furniture after depreciation, not before depreciation. After depreciation. Originally, it was 10% depreciation as well. It is 15% depreciation. You are revalued panna amount to put on, revalued panna amount to put on. Panna amount to put on. Then I subsidy you go in. Nanda amount revalued money and put cancel it. அவங்க செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல அவங்களுக்குள்ள ஒண்ணாம் தேதி என்ன இருக்கோ அவங்களுக்குள்ள ஒண்ணாம் தேதி என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் போட்டு இது கொண்டு வந்துருப்போம் அதே மாதிரி ஒண்ணாம் தேதி என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் போட்டு இதை கொண்டு வந்துருப்போம் அப்ப இது ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டெப்ரிசியேஷன் இப்போ எனக்கு ரிசல்டன்ட் கெயின் தெரிஞ்சு கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளோ சரி ரீவேல்யூஷன் அமௌண்ட் கெயின் எவ்வளோ ரீவேல்யூஷன் லாஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறது ரீவேல்யூவேஷன் டேட் அன்னைக்கு அசெட் வேல்யூ தெரியணும் revalued value தெரியும் resultant is gain or loss if suppose 1/4/2016 is the revaluation date you have been provided with 31st March 2017 balance sheet அந்த day value revaluation value கம்பேர் பண்ண முடியுமா இது எந்த டேட் 31/3/70 என்னைக்கு revalue பண்ண 1/4/16 revalue அப்ப அன்னைக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க நீ asset value அப்ப எப்படி 1/16 போடுறது ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் அதுல 10% போவீங்களா அப்ப எத்தனை 90% இத டிவைட் பை 90% போட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துரும் இது டிவைட் பை 85% போடினா இந்த இடத்துக்கு வந்துரும் மைனஸ் அதோட ரீவேல்யூ அமௌண்ட் போட்டா இதோட கெயின் இதோட லாஸ் சரி எக்ஸாம்பிள் இங்க 270 கொடுத்திருக்கோம் 10% டெப்ரிசியேஷன் அப்ப டிவைட் பை 90 போடினா 3 lakhs இதே மாதிரி ரீவேல்யூ பண்ணிருப்போம் 5 lakh ரீவேல்யூ பண்ணிருப்போம் அப்ப ரிசல்டன்ட் லாஸ் இது கெயின் இஸ் 2 lakh இப்போ என்ன பண்ணலாம் இங்க இருக்கிற 270 க்கு 5 lakh பண்ணி 1 lakh போடலாம் ஏன்னா இது வேற டேட் ரீவேல்யூஷன் வேற டேட் ரீவேல்யூஷனுக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் ரீவேல்யூஷன் என்ன டேட்டோ அன்னைக்கு தான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அசெட் அப்ப ரீவேல்யூஷன் அன்னைக்கு அசெட் வேல்யூ என்ன ஆன் தி டேட் ஆஃப் அக்விசிஷன் தான் ரீவேல்யூஷன் ஆன் தி டேட் ஆஃப் அக்விசிஷன் அசெட் வேல்யூ வாஸ் 3 lakh எப்படி ரிவர்ஸ் ஒர்க்கிங் ரீவேல்யூ அமௌண்ட் வாஸ் 5 lakh 2 lakh வாஸ் இங்க அமௌண்ட் கொடுத்திருக்கோம் 35000 15% டெப்ரிசியேஷன் 36000 கொடுத்திருக்கோம் அப்ப டிவைட் பை 80% போட ஆன்சர் 40000 வரும் அது என்ன வந்து 20000 வாங்கிட்டு அப்ப 20000 லாஸ் இந்த ப்ராஃபிட் இந்த லாஸ் எங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் கேபிட்டல் ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் இந்த லாஸ் எதுல அட்ஜஸ்ட் பண்ணனும் கேபிட்டல் ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் இந்த லாஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் ஏன்னா இது எந்த டேட்ல நடக்குது டேட் ஆஃப் அக்விசிஷன் எந்த ரிசல்டன்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட் தான் அட்ஜஸ்ட் பண்ணனும் ஏன்னா அந்த டேட்ல உள்ள எல்லா ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் தான் அப்ப இத எடுத்து அத அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் 2 lakhs less 20,000 இதுக்கான டெப்ரிசியேஷன் எஃபெக்ட் எந்த ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணனும் ரெவென்யூ ப்ராஃபிட் 2 lakhs ஸ்டார்ட் ஃபார் டெப்ரிசியேஷன் இருக்குமா இது வேற எதுக்கும் ஸ்டார்ட் ஃபார் டெப்ரிசியேஷன் வேற எதுக்கும் ஸ்டார்ட் புரியுதா ஆல்ரெடி ஒரு டெப்ரிசியேஷன் P&L போட்டு போல டெப்ரிசியேஷன் போல P&L டெப்ரிசியேஷன் போட்டுறியா போட் பட் ராங் டெப்ரிசியேஷன்
டெப்ரிசியேஷன் போட்டுருக்க எவ்வளவு போடணும் ரிசல்ட் டிவைன் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த அசெட்டுக்கு ஆல்ரெடி 10,000 டெப்ரிசியேஷன் போட்டுருக்க. ஏன் 3 lakhs asset value 270 தான் 10,000 டெப்ரிசியேஷன். இங்க 40,000 asset value 36,000 ஆல்ரெடி எவ்வளவு டெப்ரிசியேஷன் 4,000 டெப்ரிசியேஷன் டெபிட்டட் டு 300. இப்போ இதோட எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருதோ அதை மட்டும் தான் நீ லெஸ் பண்ணணும். இதோட எவ்வளவு டெப்ரிசியேஷன் குறையுதோ அதை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். இதுக்குள்ள டெப்ரிசியேஷன் அப்படி போடணும். இப்போ 5 lakhs எவ்வளவு டெப்ரிசியேஷன் 10% 50,000 50,000 ஷார்ட் ஃபார் எவ்வளவு 20,000. இந்த லெஸ் இட்ஸ் நாட் தட் 5 lakh ஆன டெப்ரிசியேஷன் அப்படியே லெஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி சம் டெப்ரிசியேஷன் வாஸ் டெபிட்டட் டு P&L ஆல்ரெடி ப்ராஃபிட் நான் குறைச்சிட்டேன். டு தி எக்ஸ்டெண்ட் மிஸ்ஸிங் மட்டும் தான் என்ன பண்ண போறோம். இது இன்னும் ஷார்ட் பண்ணுவோம் 2 லட்சம் கொடுத்தோம். ரீவேல்யூ அமௌண்ட் தான் டெப்ரிசியேஷன். ஓகே 20,000 கான டெப்ரிசியேஷன் மட்டும் ஆட் பண்ணலாம். இங்க 2 லட்சத்துக்கான டெப்ரிசியேஷன் மட்டும் லெஸ் பண்ணா ஏன்னா அசெட் வேல்யூ ஏறிச்சா அசெட் வேல்யூ ஏறிச்சு. அப்போ டெப்ரிசியேஷன் குறைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஏறி 20,000 ஏறி. அப்ப 20,000 கான ப்ராஃபிட்டே குறைச்சு. இங்க 20,000 10% 10,000 1500 ரூபாய் 1500 ரூபாய் டெப்ரிசியேஷன் டவுன். So we 40,000 depreciation na 4,000 10% is going to go 40,000 depreciation na 4,000 20,000 depreciation na 2,000 அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இவ்வளவு தான் போடணும் ஆனா எவ்வளவு போடுங்க 2,000 அப்ப 2,000 எக்ஸ்ட்ரா depreciation. அப்போ இது என்ன பண்ணணும் ஆட் பண்ண ப்ராஃபிட் இது என்ன பண்ணணும் லெஸ் இது எது டூ என்ன அட்ஜஸ்ட்மென்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் இது என்ன அட்ஜஸ்ட்மென்ட் கேபிட்டல் உங்களுக்கு லெஸ் இது என்ன முடியுது இன்னொரு அட்ஜஸ்ட்மென்ட் இதே அட்ஜஸ்ட்மென்ட் தான் அதான் டேக்ல report includes balance sheet. Plant and machinery was 270 after 10% depreciation. Furniture and fixtures was 90 after 10% depreciation. After depreciation. 11016 revalues data of acquisition. That will be the data revaluation. Asset value was 5 lakhs. And the plant and machinery value was 5 lakhs. Furniture and fixtures value was 70,000. So நம்மோட நோட் சேம் புக் மாதிரி இப்போ எது ரெண்டையும் கம்பேர் பண்ணாதான் நம்மளால ரிவல்யூஷன் ப்ராப்ளம் சேம் டேட் அக்விசிஷன் டேட் 116 ரிவல்யூஷன் டேட் 116 we have to find book value of asset on 116 revalued value book value revalued போட்டா இது book value first எழுதியா 5 lakhs 70,000 நீ என்ன கண்டுபிடிக்கிறீங்க asset value book value இந்த நம்பர்ல இருந்து டைரக்டா போனஸ்க்கு என்னலாம் போகுது 116 தான் போகுது ஏன்னா 10% இங்க இருந்து 10% பண்ணி இங்க வந்துறியா இவரே 90% கூட திருப்பி இங்க போயிடும் இங்க இருந்து 6 மாசம் டெபிசிட் மைனஸ் பண்ணா இந்த இடத்துல வந்து deposit and opening then divided by 90% போட்டா எங்க போய்டுவா opening அங்க -10% into 1/2 போட்டா எங்க வந்துருவா டேட்டா 5% தான் depreciation அப்போ 10% depreciation அப்போ divided by 90% போட்டா opening was 3 lakh opening it was 100 that is 300 100 கரெக்ட்டா that is 3 lakh 1 lakh 6 மாசம் டெப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்ட் டெப்ரிசியேஷன் 10% டெப்ரிசியேஷன் 10% டெப்ரிசியேஷன் ஃபார் இஸ்னா 5% டெப்ரிசியேஷன் 10% 30,000 5% 15,000 asset value will be 2 lakh revalue value 5 lakh 5 lakh book value will be 2 lakh 85,000 எப்படி 6 மாசம் டெப்ரிசியேஷன் இங்க 6 மாசம் டெப்ரிசியேஷன் 10% 5000 10,000 5000 அப்ப 95 இங்க ரெட்ரஸ் के मतलब जर्मन का अशेषमा वाली 2,15,000 ये 70,000 இருந்தது 90,000 இருந்தது 70,000 மாறிச்சு 15,000 இது இதுல 15 ஜாஸ்தி இது லாஸ் ஓகே டெப்ரிசியேஷன் பண்ணலாம் லாஸ் ஆன ஒரு மாதிரி இது டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எஸ் சார் நடுவுல லாஸ்ட் டைம்ல எஸ்எல் அம்மா ப்ராப்ளம் இல்ல லாஸ்ட் டைம்ல டபிள்யூ தான் ப்ராப்ளம் டபிள்யூ னா 6 மாசம் ஒரு டபிள்யூ கூட வேற ஆன்சர் ஒரு வருஷம்
மாசத்துக்கு டபிள்யூடி போட்டா ஒரு மாசத்துக்கு நம்ம காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போற மாதிரி, ஒரு மாசத்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டா வருஷத்துக்கு வேற இன்ட்ரெஸ்ட், 2 மாசத்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டா வருஷத்துக்கு வேற இன்ட்ரெஸ்ட், 6 மாசத்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டா வருஷத்துக்கு வேற இன்ட்ரெஸ்ட், வருஷத்துக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டா வேற இன்ட்ரெஸ்ட். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எஸ்எல்எம் போட்டாலும் ஒரே டெபினிஷன் தான், 2 மாசத்துக்கு ஒரு டெபினிஷன் போட்டாலும் ஒரே எஸ்எல்எம் தான். அப்ப எஸ்எல்எம் மெத்தட் ஃபாலோயிங்னா இதுல அப்படியே போட்டுறோம். 2,50,000 டெபினிஷன் ஏறி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு டெபினிஷன் தான் மாறவே மாறாது எஸ்எல்எம் தான். அப்ப 2,50,000 into 10% by 2, 25,000 into 10% by 2. எப்போ if you follow என்ன மெத்தட்? எஸ்எல்எம் மெத்தட். இந்த 2,50,000 ஏன் சார் 5 lakh டெபினிஷன் 5 lakh வருஷத்துக்கு டெபினிஷன் எவ்வளவு? 5 lakh remaining 6 month டெபினிஷன் எவ்வளவு? இது 10% னா 50,000, 25,000 ரூபாய். ஒரிஜினலா அடுத்த 5 மாசத்துக்கு என்ன டெபினிஷன் போட்டு பேசறாங்க? பழைய வேல்யூ 3 lakhs க்கு 30% 3 lakh 10% னா 30,000 30,000 பாதினா 50. 10,000 எக்ஸ்ட்ரா போடாடி பண்ணி எஸ்எல்எம் நல்லா புரியுதா? இந்த ரேட் இந்த ரேட் எவ்வளவு டெபினிஷன் ஆகும்? நீங்க அட்ஜஸ்ட் ரைட் இந்த பீரியட் கூட டெபினிஷன் ஆகும். இந்த ரேட் அப்ப ரெண்டாவது வருஷம்னா 6 மாசத்துக்கு 25,000 ரூபாய். ஒரிஜினலா 30,000 ரூபாயா? அப்ப ஃபர்ஸ்ட் 15 அடுத்த 15 போட்டுருக்காங்க. அப்ப 15,000 ரூபாய். அப்ப மீதி எவ்வளவு வரும்? ஃபாலோ எஸ்எல்எம் பண்ணலாம். ஆனா எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க? டெபினிஷன் கரெக்ட்டா இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணணும்? அமௌண்ட் டெபிட்டட் டு கிரெடிட், அமௌண்ட் டு பி டெபிட்டட். அப்ப ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டெபிட்டட் டு கிரெடிட் நமக்கு 30,000. 3 lakhs 270 na 30,000 debited to P&L. First 6 month depreciation debited to be debited சொல்றோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? to be debited. First 6 month same 15,000 தான். 30,000 ல first 6 month இங்கே 15,000 to be debited 15,000 னா பாதி மாசம் debited. மீதி 6 மாசம் எவ்வளவு depreciation? எப்படி 5 வருஷத்துக்கு 10% னா 50,000, மீதி half னா 25,000. அப்போ மொத்தம் 250 னா 40,000 depreciation. அப்ப debited to be debited 30, to be debited 40. சார் லட்சம் மாதிரி ஏன் சார் வரல? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஏன் வரல? டேட் ஆஃப் அக்விசிஷனும் டேட் ஆஃப் இம்போர்ட்டிங் 1460 வருது. இந்த 6 மாசம் டெபினிஷன் பிரச்சனை இல்லை. இந்த ரிப்போர்ட்டிங் இப்ப பாதியில வருதா? இந்த 6 மாசத்துக்கு கரெக்ட் டெபினிஷன், இந்த 6 மாசம் டெபினிஷன். அப்ப to be debited எப்படி? இந்த மாதிரி வச்சா to be debited எவ்வளவு? ஆல்ரெடி debited எவ்வளவு? 30. to be debited எவ்வளவு? first 6 month எப்படி more same 50,000 on old value, remaining 6 month new value, revalued value depreciation, closing. இப்போ என்ன சொல்றோம்? debited already 19 na 10,000 debited. கரெக்ட்டா? to be debited first இதுக்கு எப்படி போட 5,000 தான். first 6 month எப்படி போட 5,000. ஆனா remaining 6 monthக்கு value will be என்னவா மாறிடுச்சு? 70 into 10% னா 7,000 by 2 னா 3,500. அப்ப 8,500 இதான் to be debited. ஆனா டெபிட் பண்ணது எவ்வளவு? 10,000. அப்ப 1,500 எக்ஸஸ் debited. அது என்ன பண்ணுங்க? இத பண்ணுங்க. இந்த 10,000 லெஸ் பண்ணு. இந்த 10,000 இந்த ஐடி எங்க ஆட் பண்ணி லெஸ் பண்ணு. ரெவென்யூ வரும். புரியுதா? இந்த ஜஸ்ட் போறோம். இது ஆல் கரெக்ட். என்ன சொல்றீங்க? நம்ம எலிஜிபிள் ஆன்சர் யோசிங்க ரெக்கார்ட் யோசி. ஃபர்ஸ்ட் ஹோல்டிங் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எங்க கண்டுபிடிங்க? டேட் ஆஃப் ஷேர்ஸ் கேபிட்டலோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து டேட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கணும். டேட் ஆஃப் அக்விசிஷன் either ஓபனிங் டேட் ஆர் டியூரிங் இயர். ஓபனிங் டேட்னா ப்ராப்ளம் கிடையாது. டியூரிங் இயர்னா அட்ஜஸ்ட்மென்ட். என்ன அட்ஜஸ்ட்மென்ட்? டைமிங் அட்ஜஸ்ட்மென்ட் தேவைப்படும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அட்ஜஸ்ட்மென்ட் தேவைப்படும்? டைமிங் அட்ஜஸ்ட்மென்ட் வரும். ரெவென்யூ ப்ராஃபிட் டைமிங் அட்ஜஸ்ட்மென்ட் வரும். இல்லனா என்ன அட்ஜஸ்ட்மென்ட் தேவைப்படாது? டைமிங் அட்ஜஸ்ட்மென்ட் தேவைப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் க்ளோசிங் P&L மைனஸ் ஓபனிங் P&L ரெவென்யூ ப்ராஃபிட். இஸ் க்ளோசிங் P&L ரெண்டா பிரிக்கணும். க்ளோசிங் P&L வந்து க்ளோசிங் ஸ்டேட். அத டேட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கணும். போஸ்ட் அக்விசிஷன் profit is revenue profit. Date of acquisition profit is capital profit. கண்டுபிடிச்சது. ஆனா 14,131 ஆயிருந்தா அப்படியே ஓபனிங் டேட் உள்ள கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து மீதி வந்துரும். இறுதி டேட் என்ன பண்ணனும்? இதுல மைனஸ் பண்ணி போஸ்ட் அக்விசிஷன் மைனஸ் பண்ணி அதை எங்க போய் போடணும்? கேபிட்டல் ப்ராஃபிட்ல போடணும். சோ இந்த ப்ராஃபிட் வந்துரும், இந்த ப்ராஃபிட் வந்துரும். டிவிடெண்ட் இருக்கு. கேபிட்டல் இதுல லெஸ் பண்ணனும். டிவிடெண்ட் போட்டு போஸ்ட் அக்விசிஷன் பண்ணனும். போஸ்ட் ப்ராஃபிட் போட்டு டிவிடெண்ட் போட்டு ப்ராஃபிட் பண்ணனும். ப்ராஃபிட் போட்டு
கேளுங்க. ப்ராஃபிட் போட்டுட்டு டிவிடெண்ட் போடணுமா, டிவிடெண்ட் போட்டுட்டு ப்ராஃபிட் போடணுமா? ஃபர்ஸ்ட் எதுக்கு அது ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட். ஏன்னா பிஃபோர் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சா தட் இஸ் ஆஃப்டர் டிவிடெண்ட் ப்ராஃபிட் தான் நமக்கு என்ன ப்ராஃபிட் ஏதா எப்படி இருக்கும் அப்ரூவ்ட் ஈவன் நம்ம டிவிடெண்ட் கொடுத்த ப்ராஃபிட் வச்சு நம்ம ப்ராடக்ட் நம்ம நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் என்ன பண்ணி ஓபனிங்ல during the என்ன பண்ணி இது கேபிட்டல் ப்ராஃபிட் which is nothing but data profit, இது ரெவென்யூ ப்ராஃபிட் which is nothing but post acquisition. இது ரெண்டு ஆட் பண்ணா க்ளோசிங் செட் இங்க போட்டுறாங்க. இப்போ ஓபனிங் செட் இங்க போட்டுறத, க்ளோசிங் செட் இங்க போட்டுறத ப்ராஃபிட் வரும் 1800 1200 600. there is a dividend of 600. during the year இங்க 600 மைனஸ் பண்ணி ரெவென்யூ சம்திங் அட்ஜஸ்ட் பண்ணா க்ளோசிங் வரணும், டாலி வரணும் ஆகுறதா. அப்ப இங்க 600 மைனஸ் பண்ணா இங்க ஆட் பண்ணணும் ரெவென்யூ ப்ராஃபிட். ஏன் சார் 600 மைனஸ் பண்ணி அங்க ஆட் பண்ணுவீங்க? நமக்கு இது பிஃபோர் டிவிடெண்ட், இது என்ன டிவிடெண்ட் ஆஃப்டர். அப்ப ஆஃப்டர் டிவிடெண்ட் எடுத்து காமிக்கணும். அப்ப ஆஃப்டர் டிவிடெண்ட்னா இங்க 600, இங்க 1200, இங்க 1800. இப்ப ஆட் பண்ணா வந்துச்சா? இப்போ ப்ராஃபிட் பாரு பிரிக்கணும். இது 11060 நாட் 1460. அப்போ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் இங்க இருக்கா, அது 1000 இங்க போடணும். அப்ப 600 இங்க 600 லெஸ். இப்பயும் 1200 600 சேம் 1800. இது என்ன ப்ராஃபிட்? கேபிட்டல். இது என்ன ப்ராஃபிட்? ரெவென்யூ. இப்படி கண்டுபிடிச்சல ரிசல்ட் டைம் கேபிட்டல் ரிவால்யூஷன் ப்ராஃபிட் ஆ லாஸ் அதை இங்க ஆட் பண்ணு. ஆன்சர். அந்த டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல அதை இங்க ஆட் பண்ணு. ஆன்சர். பிளஸ் அந்த ஸ்டாக் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல அது யாருக்கு நம்ம டவுன் இருக்கா அப்போ இருக்கா? அப்போ அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் என்ன சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடரி ப்ராஃபிட் இருக்கு, அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஹோல்டிங் ப்ராஃபிட், சரி கேபிட்டல் ப்ராஃபிட், கேபிட்டல் ப்ராஃபிட் ஹோல்டிங் ஆக்டிவிட்டி, ஹோல்டிங் ஆக்டிவிட்டி அது என்ன பண்ணும்? மைனர் ஷேர் கேபிட்டல் ஹோல்டிங் ஷேர், சரி கேபிட்டல் ப்ராஃபிட் ஷேர், ரெவென்யூ ப்ராஃபிட் ஷேர். அடுத்து குட்வில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துக்கோ. அதுல டிவிடெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இருக்காது, இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுங்க. என்ன டிவிடெண்ட் மைனஸ் பண்ணிரும் 6 அங்க போய் மைனஸ் பண்ணிரு. அதான் நெட் இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஷேர் கேபிட்டல் ஷேர் டிவிடெண்ட் சரி கேபிட்டல் ஷேர் ரிமைனிங் அமௌண்ட் டேக் பேக்ஸ் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் திஸ் குட்வில் ஆர் கேபிட்டல் ஷேர். இதுக்கப்புறம் கன்சல்டேஷன் அசல் ஆட் பண்ணலாம். அசல் இப்போ நியூ வேல்யூ போடுறோம். the 5 lakh minus 5 lakh minus small depreciation remaining balance 5 lakh minus 25,000 for half year remaining 70,000 minus 3,500 depreciation for the remaining 6 months அந்த வேல்யூ தான் போடுறோம். ஓகே இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். புரியுதா? அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்? ஸ்டாக் ரிசர்வ்க்கு பேரண்ட் கம்பெனில ஸ்டாக் ரிசர்வ் டைரக்டா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்க வரணும்னா அங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பில்ஸ் பேபிள் பிசினஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சமமா ஒவ்வொரு சமமா